ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த எடிட் எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் புரியும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டுக்கு ஒரு போட்டோ வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு உங்க 2 ஃபிங்கர்ல பிடிச்சி ஸ்கிரீன்ல இந்த மாதிரி நல்லாவே கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டாப்ல அந்த கப்பலோட கேரக்டர் ஹெட் தெரியுற மாதிரி. அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல டார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பக்கத்துலேயே அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. இந்த அட்ஜஸ்ட்டை கொடுத்து கொஞ்சமா ஓரளவுக்கு டார்க்னஸ் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு நான் வந்து 58 செகண்ட்ஸ் வந்து வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன், டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ மியூசிக் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற வீடியோ சாங்ஸ் ஏதாச்சும் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ வந்து தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒன்று செலக்ட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் எங்கே எனக்கு தேவையோ அந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு தேவையில்லாத லிரிக்ஸ் வந்து முன்னாடி டெலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ எண்டிங்கில் வந்து இந்த இடத்துல வந்து நான் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாத லிரிக்ஸை டெலீட் பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த பிக்சர்லையும் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி லாஸ்ட்டில் இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு மேலே எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே பிளர் எஃபெக்ட் இருக்கும். இந்த பிளர் எஃபெக்டில் வேல்யூ வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வச்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் பீட் ஆப்ஷனில் கீழே ஜூம் எஃபெக்ட் இருக்கும். இந்த ஜூம் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஸ்ட்ரென்த் இன்டர்வல் வந்து உங்கள் சாங்குக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃப்ளோவாக வருதான்னு. அப்படி இல்லைன்னா மறுபடியுமே நீங்கள் எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கோங்க ஸ்ட்ரென்த் இன்டர்வலில். இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு மேலே ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டியை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு டார்க்னஸாக ரொம்ப டார்க்னஸ் வந்து பண்ணிடாதீங்க. இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் PNG ஸ்டிக்கர்ஸ் ஜிப் ஃபைல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மெட்டீரியல்ஸாக கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்றதுன்னு அதுக்கு தனியாகவே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே அதில் சொல்லியிருப்பேன். இப்போ இதில் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு கீழே குட்டியாக பாட்ஸ் மார்க்கில் இதை டச் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இப்போ பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு பிளெண்ட் வந்து மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே ஃபுல்லாக கொடுத்தாலும் ஓகே, உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ மேலே அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும். இந்த அனிமேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் லூப் அப்படிங்கிற ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா கடைசியில் பல்ப் மாதிரி ஒரு அனிமேஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு மேலே டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 செகண்ட் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் இந்த பிக்சரை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் நீங்க கொடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து நீங்க கொடுக்கக்கூடாது, அனிமேஷனும் கொடுக்கக்கூடாது. இந்த பல்ப் அனிமேஷன் டியூரேஷன் வந்து சாங்குக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து விட்டு விட்டு வர மாதிரி வந்து 1 செகண்ட் வச்சிருக்கேன். நீங்க சாங்குக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலே மூவ் பண்ணிங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கு. இந்த மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே உங்கள் ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கரை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு கீழே குட்டியாக பாட்ஸ் மார்க் இதுக்கு பக்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதை வந்து நான் ஒரு 5 கிட்ட வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. நான் 5 வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இதை ஜூம் பண்ணி கொஞ்சம் சென்டர்ல வச்சுட்டு இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கிறேன். இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்த்துட்டு நான் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் நீங்க கேர்ஃபுல்லா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவனிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நானும் மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் அதை வந்து சரி பண்ணியிருப்பேன். அந்த மிஸ்டேக்ஸும் நான் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல நான் கரெக்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா
அந்த ஸ்டிக்கர் பிக்சர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே சேம் டைமில் இதையும் நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. நான் ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதை டெலீட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் போயிருங்க. இப்போ கீ ஃப்ரேம் வந்து கொடுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம். இதை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வச்சுட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் ரேண்டமாக லைட்டாக ஃபியூ செகண்ட்ஸ் தள்ளி வச்சு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. கீ ஃப்ரேம்ஸ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அனிமேஷன் ஸ்பீடாக மூவ் ஆகும். அதனால கொஞ்சம் கம்மியாகவே கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த கீ ஃப்ரேம் வச்சுட்டு மேலே ஸ்க்ரீனில் வந்து கிராஸாக இந்த மாதிரி உங்கள் 2 ஃபிங்கரில் பிடிச்சி பிக்சரை மேலே கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ கீழே கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு சேம் மேலே ஸ்க்ரீனில் வந்து உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு இந்த பிக்சரை வந்து கீழே இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் கீ ஃப்ரேம் கொடுத்து எப்படி வேணால் லெஃப்ட் ரைட்டு டாப்பு இல்லை கிராஸாக எப்படி வேணால் பிக்சரை வந்து மூவ் பண்ணிக்கோங்க, உங்களோட இஷ்டம்தான். இதே ப்ராசஸ் வந்து நான் எண்டு வரைக்கும் பண்ணிக்கிறேன். எப்படின்னு உங்களுக்கு நான் கரெக்டாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பிக்சரை மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ தான் முக்கியமானது, எண்டிங்கில் வந்து மறக்காமல் கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பிக்சரை வந்து நேராக வந்து கொண்டு வந்து வச்சுருங்க. நீங்கள் இப்போ இந்த கீ ஃப்ரேம் கொடுத்து உங்கள் ஃபிங்கரை வச்சு மூவ் பண்ணியிருக்கீங்களே, அதனால் பக்கத்தில் இருக்கிற பிக்சரை நீங்கள் டெலீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதோட சைஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதனால தான் நான் அதை டெலீட் பண்ண சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்கே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனால் நான் அதை டெலீட் பண்ண சொன்னேன்னு. இப்போ நீங்கள் இந்த 2 கீ ஃப்ரேம்ஸ்க்கும் நடுவில் வச்சு மேலே லாஸ்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா ஈஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஈஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் மேலேருந்து இந்த 3rd கீ ஃப்ரேம் அனிமேஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணி டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா 2 கீ ஃப்ரேமுக்கும் ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து இந்த 3rd அனிமேஷனே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுக்குறோன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து அந்த பிக்சர் வந்து மூவ் ஆகும். இப்போ இந்த பிக்சரோட எண்டிங்கில் உங்கள் ஃபிங்கரை வச்சு டச் பண்ணீங்கன்னா வீடியோ எண்டு கேட்கும். வீடியோ எண்டு கொடுத்துருங்க. இப்போ இந்த எண்டிங் கீ ஃப்ரேமில் கரெக்டாக இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. கீழேயும் ஸ்பிளிட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க, எதுக்கும் ஒன்ஸ் டச் பண்ணி செக் பண்ணி பாருங்க. மேலே நீங்கள் ஸ்பிளிட் கொடுத்தனால பக்கத்தில் வந்து பிக்சரில் ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து விழுந்திருக்கும். அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணிடாதீங்க. இப்போ அடுத்த ஸ்பிளிட் வந்து சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நான் ஸ்பிளிட் பண்ணிட்டு கீழேயும் நான் வந்து ஸ்பிளிட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் பிக்சர் இருக்குல்ல, இதில் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேம் விழுந்திருக்கும். அதே சமயம் ஸ்ப்ளிட் பண்ணதுனால 3rd பிக்சருக்கும் ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக்காக விழுந்திருக்கும். இந்த பிக்சரில் நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. இப்போ 3rd பிக்சரில் சாங் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கீழேயும் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ 3rd பிக்சருக்கு அனிமேஷன் வந்து நான் கொடுக்க போகிறேன். மேலே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆப்ஷனில் ஆப்ஷனில் பவுன்சிங் அப்படிங்கிற அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே டியூரேஷன் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நான் வந்து சாங்குக்கு ஏற்ற மாதிரி வந்து 2 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். அதனால வந்து இது நல்லா இருக்கு. நீங்கள் உங்கள் சாங்குக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அவுட் ஆப்ஷனில் டயகனல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுட்டு இப்போ அப்படியே வந்து நான் டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நான் ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேம் கொடுத்தனால தான் செகண்ட் பிக்சர் டெலீட் பண்ணேன். ஆனால் நான் செகண்ட் பிக்சருக்கு கீ ஃப்ரேம் எதுவுமே கொடுக்கல, ஓகேங்களா. 3rd பிக்சருக்கும் கீ ஃப்ரேம் வந்து நான் எதுவுமே கொடுக்கல, அனிமேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால தான் அவன் வந்து பக்கத்து பிக்சர் நான் எதுவுமே டெலீட் பண்ணல, ஓகேங்களா. ஆனால் இப்போ 4th பிக்சருக்கு நான் கீ ஃப்ரேம் கொடுக்க போகிறேன். அதனால் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ 4th பிக்சருக்கு சாங் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். கீழேயும் வந்து சேம் டைமில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே 5th பிக்சர் எண்டிங்கில் இருக்கிறத டெலீட் பண்ணுறேன், ஓகேங்களா. இதுக்கப்புறம் தான் நான் கீ ஃப்ரேம் வந்து கொடுக்க போகிறேன் 4th பிக்சருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த 4th பிக்சரில் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து விழுந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து விழுந்திருக்கும். இந்த பிக்சருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் கீ ஃப்ரேம் வச்சு எல்லா சேஞ்சஸும் பண்ணிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வச்சு காட்டுறேன், நீங்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கங்க நான் என்னென்ன பண்ணுறேன்னு. இப்போ இந்த பிக்சரை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு இந்த 4th பிக்சர் எண்டிங் கீ ஃப்ரேமில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் வந்து நிறைய எடிட்டிங் டெக்னிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, நான் நிறைய ஸ்டெப்ஸு நிறைய டெக்னிக்ஸ் வந்து இந்த எடிட்டிங்கில் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் வீடியோ வந்து முடியல,
இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதையும் வந்து பார்த்துருங்க. இப்போ செகண்ட் பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு மேலே ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும். ரீப்ளேஸ் ஆப்ஷனை கொடுத்து ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணிட்டு வந்துருங்க. ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் பிக்சர் ரீப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக ஹெட்டு வந்து உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. இந்த டைமில் வந்து இந்த பிக்சருக்கு கீ ஃப்ரேம் வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். அதாவது கீ ஃப்ரேம் மேலேயே நீங்கள் டச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ ஃப்ரேம் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கர்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டிக் மார்க் கொடுத்து இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு ஒவ்வொன்றா நீங்கள் கீ ஃப்ரேம் கொடுத்து சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். இது எல்லா டைமும் நடக்காது, ஏதாவது ஒரு டைமில் தான் நடக்கும். இப்போ செகண்ட் பிக்சரில் கீழே ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு மேலே ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்து பேக்ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கர் வச்சு கூட நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கலாம், எப்படி வேணால். இப்போ ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வந்து ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்து பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த பிக்சரை வந்து உங்கள் ஃபிங்கரில் ஒன்ஸ் வந்து டச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தெரியும். இப்போ வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கோங்க. நான் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். லிரிக்ஸ் இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன்லாம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவோட என் ஸ்க்ரீனில் வந்து அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. இதில் 1080 or 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான எடிட் தான், நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.